வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம்ம எப்போதாவது வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகைகளில் எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நம்ம வாழைப்பழம் சாப்பிடும்போது நம்ம சாப்பிடக்கூடிய வாழைப்பழம் வந்து பழுத்த வாழைப்பழமாக இருக்கணுங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பழுக்காத வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுடைய உடலுக்கு வந்து ஒத்துக்கொள்ளாமல் போகலாம், அல்லது மருத்துவ நன்மைகளே கிடைக்காமல் போகக்கூடிய அபாயமும் இருக்குது. வாழைப்பழங்களை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியதுக்கான காரணம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். ஸோ மெக்னீசியம், கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் சத்துக்கள் உள்ளிட்ட அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் வாழைப்பழங்கள் இருக்குங்க. தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதங்களில் வாழைப்பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய உடல் வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு நம்ம வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ளலாங்க. உடலும் மனதும் நமக்கு சுறுசுறுப்பாகவே இருக்கும். வாழைப்பழம் வந்து பல சத்துக்களை தனக்குள்ளே கொண்டு இருக்குங்க. குறிப்பாக பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்களில் அதிகமாக நிறைந்திருக்கு. நீங்கள் தினமும் காலையில் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாழைப்பழங்களை சாப்பிட்றீங்க, அல்லது அன்றைய நாளில் நீங்கள் வாழைப்பழங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அன்றைய நாள் முழுவதுமாகவே உங்களுடைய உடலும் மனதும் சுறுசுறுப்பாக இருக்கும். நீங்கள் உற்சாகமாகவே இருப்பீங்க. உங்களுடைய வேலைகளை சுறுசுறுப்பாக நீங்கள் சோர்வு இல்லாமல் செஞ்சு முடிப்பீங்க. குறிப்பாக உங்களுடைய மூளையை எப்போதுமே விழிப்போட வைக்க செய்யறதுல வாழைப்பழம் வந்து உதவிகரமாக இருக்கும். இதனால தேர்வுகள் எழுதுவதற்கு முன்னாடி மாணவர்கள்லாம் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு போகும்போது அவங்களுடைய மூளையோடைய செயல்படக்கூடிய திறன் வந்து அதிகப்படுத்தப்பட்டு சிறப்பாக அவங்க தேர்வுகள் எழுதுவதற்கு வாழைப்பழம் வந்து உதவிகரமாக இருக்குங்க. ஸோ உடலும் மனதையும் சுறுசுறுப்பாக வைத்துக்கொண்டு நம்ம சிந்தித்து செயல்படணும் அப்படின்னா வாழைப்பழங்களை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. மலச்சிக்கல் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ளலாங்க. ஏன்னா பழங்காலம் முதலே மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பழம் பல பேருக்கு வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு, பல பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டும் இருக்கு. இப்போ தினமும் நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வாழைப்பழங்களை சாப்பிடணும்னு வச்சிங்களேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நமக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை விரைவில் நமக்கு வந்து தீர்த்துவிடும். வயிற்றில் நீர் சத்து குறைபாட்டால் மலம் இறுகி போவதை வாழைப்பழம் வந்து தடுத்துவிடும். ஸோ நார் சத்து நீர் சத்து எல்லாம் கிடைக்காம போறதால தான் நமக்கு உணவுகள் வந்து ஒழுங்காக செரிமானமாகாது. செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகள் கூட அந்த ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படாமல் கழிவுகள் வந்து அதிகமாக தேங்க ஆரம்பிச்சிடும். கழிவுகள் வந்து நமக்கு வெளியேறாமலும் போயிடும். ஸோ இந்த மாதிரி கழிவுகள் வந்து எளிமையாக வெளியேற்றிக் கொள்ளணும் அப்படின்னா நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகள் இருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்கள் வந்து வெளியேற்றப்பட்டுவிடும். ஸோ உங்களுக்கு சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உபசம் என எதுவுமே உங்களுக்கு வராது. நீங்கள் நலமோடு இருக்கலாம். போதை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த போதையை வந்து நீங்கள் இறங்க வைக்கிறதுக்கு, எப்போதாவது போதை தலைக்கேறி அதிகமாக இருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த போதை இறங்க வைக்கிறதுக்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்காக போதை பழக்கத்தை வந்து யாருமே உங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ண கிடையாது. போதை பழக்கத்தை கூடுமான வரைக்கும் விட்டு விடுவது நல்லது. ஏன்னா மது வந்து நம்மளுடைய நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இன்று பலருக்கும் வந்து அந்த மது அருந்தக்கூடிய பழக்கம் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. அதில் சிலர் வந்து அளவுக்கு அதிகமாக மது அருந்தி அதிக போதை வந்து தலைக்கேறி அவதிப்படுவாங்க. போதையை தெளிவடைய வைக்கிறதுக்கு ஒரு வாழைப்பழத்தை கொஞ்சமாக கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக தேன் எடுத்துக்கோங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி போதை தலைக்கேறி நபர்களுக்கு கொடுத்தீங்கன்னா சீக்கிரத்திலேயே போதை வந்து தெளிய ஆரம்பிக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா வாழைப்பழங்கள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், குறிப்பாக பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் உடல் நரம்புகளை மீண்டும் புத்துணர்ச்சி பெற செய்யும். போதையை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி நரம்புகளை வந்து விரிவுபடுத்தி ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி மீண்டும் சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும். உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய செயல்பாடுகளும் இதனால் மீண்டும் நன்றாக இயங்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக எப்போதுமே நம்ம போதையோடு இருந்துக்கிட்டே இந்த வாழைப்பழங்களை தேனோட தயிரோட கலந்து எடுத்துக்கொண்டா சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டும் நீங்கள் பண்ணக்கூடாது. கூடுமான வரைக்கும் போதையை விட்டு விடுங்கள். அல்சர் தொடர்பான பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த அல்சர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. அல்சர் அப்படின்றது முதல்ல என்ன ப்ராப்ளம்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. எதன் காரணமாக வருது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. அல்சர் அப்படின்றது வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான புண். ஸோ இந்த அல்சர் வந்து யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா பெரும்பாலும் காலை உணவுகளை தவிர்ப்பவர்களுக்கு, அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டே போறீங்க, எப்பவுமே சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்சர் ஏற்படும். அதிகமாக இருக்கக்கூடிய அந்த காரசாரமாக இருக்கக்கூடிய உணவுகளை அடிக்கடி எடுத்துக்கொள்பவர்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்சர் வரும். ஏன்னா காரசாரமான உணவுகள் எப்பொழுதுமே நம்மளுடைய குடலை வந்து பாதிக்கும். ஸோ அப்போ அந்த அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் மறக்காமல் என்ன பண்ணணும்னா காலை உணவுகளை சாப்பிட்றணும். காரசாரமான உணவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. அல்லது நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது கூட குடலுக்கு வந்து நல்லது தான். ஸோ இப்போ உங்களுக்கு அல்சர் இருக்குன்னா நீங்கள் காரமே தொடவே கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் அல்சர் ப்ராப்ளம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கீங்க, அப்போ நாம வந்து காரம் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களுமே எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. அளவாக எடுத்துக்கொள்வது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அல்சர் ப்ராப்ளம் இருக்கும்போது
உங்களுடைய உணவுகளோடு சேர்த்து வாழைப்பழங்களையும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த அல்சர் புண்கள் வந்து கூடிய விரைவில் குணமாயிடும். வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களினுடைய செயல்பாடுகளையும் இதன் மூலமாக நீங்கள் சீரமைத்துக் கொள்ளலாம். கரெக்டான டைமில் பசி எடுக்க ஆரம்பிக்கும், நீங்களும் கரெக்டான டைமில் சாப்பிட்ருவீங்க. அல்சர் வந்து வராத முன்னாடியே நீங்கள் வரதை வந்து முன்னாடியே நீங்கள் தடுத்து நிறுத்தி கொள்ளலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வாழைப்பழங்களில் பொட்டாசியம் சத்து, நார் சத்து இது ரெண்டுமே நிறைந்திருக்குங்க இல்லையா. பொட்டாசியம் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம் நரம்புகளில் ஏற்படக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை உடல் உறுப்புகள் எங்கும் பாய்ச்சுது. இதனால இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் போகுது. அதனால பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபட வைக்கிறதுக்கு வாழைப்பழங்கள் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து தான் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு. குறிப்பாக வந்து அந்த ரத்த நாளங்களில் எந்த விதமான இறுக்கங்களும் இல்லை, பிபி ப்ராப்ளம் இல்லை, இப்போ நமக்கு வந்து ரத்த ஓட்டம் சீராக இருக்குது அப்படின்னா அப்போ இன்னொரு ஒரு பிரச்சனையும் இருக்கும். ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் அதிகமாக படிஞ்சிருக்கும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் அந்த கொலஸ்ட்ரால் வழியாக நமக்கு வந்து இதயத்துக்கு போகாது. இதனால் இதயம் தொடர்பான பிரச்சனைகளான அந்த மாரடைப்பு, பக்கவாதம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு ஏற்பட தான் செய்யும். அப்போது ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்பு படிவுகளை அகற்றுவதற்கும் இறுக்கங்களை தளர்த்துது ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு வந்து பாய்ச்சுவதற்கு தொடர்ந்து நம்ம வாழைப்பழங்களை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இதயம் தொடர்பான நோய்கள் இல்லாமல் நம்ம நலமோடு வந்து வாழலாம். ஸோ அதுக்கு தான் வாழைப்பழங்களை எடுத்துக்கணும். வயிற்றுப்போக்கு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் வாழைப்பழங்களை எடுத்துக்கலாம். முதல்ல வயிற்றுப்போக்கு எதன் காரணமாக ஏற்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கெட்டுப்போன உணவுகளை நம்ம சாப்பிட்றதாலும் சில நோய்கள் காரணமாகவும் சிலருக்கு அதீத வயிற்றுப்போக்கு வந்து ஏற்படும். ஸோ இந்த வயிற்றுப்போக்கால் உடலினுடைய அத்தியாவசியமான சத்துக்கள் மற்றும் உப்புகளினுடைய இழப்பு வந்து உண்டாகும். வாழைப்பழத்தை நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு கோப்பை தண்ணீரில் கொஞ்சமாக உப்பு மற்றும் சர்க்கரை கலந்த அந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா, அதாவது சர்க்கரையும் உப்பும் கலந்த கரைசல் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வயிற்றுப்போக்கால் உடல் இழந்த சத்துக்களை நீங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம். வயிற்றுப்போக்கையுமே வந்து நீங்கள் நீக்கிக் கொள்ளலாம். நலமாக உங்களுடைய உடல் மீண்டும் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். கண்கள் நலம் பெறுவதற்கு நீங்கள் வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். இந்த கண்களை கொண்டு தான் நம்ம அனைத்து வேலைகளையுமே வந்து செய்கிறோம். எனவே கண் பார்வை வந்து நலமாக இருக்க வேண்டியது அனைவருக்குமே அவசியம்தான். ஸோ கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான முதல் காரணம் என்னன்னா, கண் பார்வைக்கு போதிய கொடுக்க வேண்டிய ஊட்டச்சத்துக்களை நம்ம கொடுக்காமல் இருக்கிறது தான் அதுக்கான காரணமே. ஸோ விட்டமின் ஏ அடிப்படையான கண் பார்வையை கூர்மைப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்து. ஸோ அதை நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ளணும். வாழைப்பழத்தில் விட்டமின் ஏ செறிந்து காணப்படுகிறது, அதாவது அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து கண்களில் கண்புரை ஏற்படுவதை உங்களுக்கு தடுக்கும். மேலும் விழிப்படலம், கருவிழி ஆகியவற்றின் நலத்தை மேம்படுத்தும். கண்கள் தொடர்பாக இருக்கக்கூடிய மாலை கண் நோய், மாகுலர் டீஜெனரேஷன், கண்புரை ஏற்படுவது, இன்னும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கண்களில் வந்து உங்களுக்கு அந்த விழிப்படலம் ஏதாவது சேதமடைவது, கண் கருவிழி ஆகியவற்றுடைய நலம் வந்து பாதிக்கப்படுவது, இன்னும் குறிப்பாக பார்வை வந்து மங்கி போகிறது, இது மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கண் பார்வையை கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம். கண்கள் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் வராமலும் தடுத்துக் கொள்ளலாம். அதுக்கு தான் நீங்கள் வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளணுங்க. புகை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் கூட ஒரு வகையான போதை பழக்கம் தான். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை தங்களினுடைய கடினமான முயற்சியால் நிறுத்தியவர்களுக்கு சில சமயங்களில் மீண்டும் புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்ற அந்த உணர்வு வந்து ஏற்படும். அந்த மாதிரி சமயங்களில் அவங்கெல்லாம் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு அப்படின்னா புகைப்பிடிக்கணும் அப்படின்ற அந்த தோன்றக்கூடிய உணர்வு வந்து கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். மேலும் இத்தனை காலம் புகைப்பிடிக்கிறதால உடல்ல தங்கியிருக்கக்கூடிய நிக்கோட்டின் நச்சு பொருளை வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், மெக்னீசியம் சத்துக்கள் வந்து நீக்கிவிடும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ புகைப்பிடிக்கக்கூடிய அந்த பழக்கத்தையும் நம்ம வந்து சரி செய்து கொள்ளலாம். இத்தனை காலமாக புகைப்பிடித்ததால நம்மளுடைய உடல்ல தேங்கியிருந்த அந்த நிக்கோட்டின் நச்சு கழிவுகளையுமே நம்ம வந்து வெளியேற்றிக் கொள்ளலாம். ஸோ நலமாக நம்ம இருக்கலாம். தொடர்ந்து ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், நலமாக இருப்பீங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். நன்றி மக்களே.